Hi all, welcome to Exam Edge YouTube channel. So இன்னைக்கு வால்யூம் உடைய ஃபர்ஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எல்லாருமே வால்யூம் உடைய ஃபார்முலாஸ் எல்லாருமே ரிவிஷன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு 24 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 14 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 7.5 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு கனசதுரத்தின் மொத்த மேல்தர பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த மேல்தர பரப்பு அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா கனசதுரம் அப்படின்னு இருக்கா. ஸோ கனசதுரத்துடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதான் கேட்டிருக்காங்க. ஸோ கியூபுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஆனா இங்க வந்து பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. அப்ப இது கியூப் கிடையாது, கியூபாய்டுடையது கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது ட்வைஸ் ஆஃப் எல் இன்டு பி பிளஸ் பி இன்டு ஹெச் பிளஸ் எல் இன்டு ஹெச். இதுதான் வந்து கொடுத்துருக்கு ஃபார்முலா நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எல் நீளம் வந்து 24 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் அகலம் வித் பி வந்து எனக்கு 14 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் இங்க என்னது ஹைட் 7.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ லென்த் என்ன கொடுத்துருந்தாங்க 24 சென்டிமீட்டர். ஸோ பிரெத் வந்து 14 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ பிரெத் 14 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 7.5 சென்டிமீட்டர். ஸோ 7.5னா 15ல பாதியா. ஸோ இதை எப்படி எழுதலாம் 15/2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது ட்வைஸ் ஆஃப் எல் இன்ட்டு பி. எல் இன்ட்டு பினா 24 இன்ட்டு 14. அடுத்து பி இன்ட்டு ஹெச். ஸோ 14 இன்ட்டு 15/2. அடுத்து என்னது எல் இன்ட்டு ஹெச் அப்படின்னு வந்துடும். ஸோ 24 இன்ட்டு 15/2 இதான் ஃபார்முலா. ட்வைஸ் ஆஃப் எல் இன்ட்டு பி, பி இன்ட்டு ஹெச், எல் இன்ட்டு ஹெச். இதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும் 7. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 12 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 15 இன்ட்டு 7னா 5. ஸோ 105 அப்படின்னு வரும். ப்ளஸ் இங்கே 12 இன்ட்டு 15 அப்படின்னு இருக்கா. 12 இன்ட்டு 10 வந்து 150. அதுக்கப்புறம் 15 இன்ட்டு 10 வந்து 150. அடுத்து 15 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 30 வரும். ஸோ 180 அப்படின்னு கிடைச்சிடும். இங்கே என்ன வரும் பாருங்க 24 இன்ட்டு 14 அப்படின்னு இருக்கு. ஸோ 24 இன்ட்டு 10னா 240. 24 இன்ட்டு 4னா 16 1. ஸோ 96 அப்படின்னு வரும். ஸோ 96 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும் 336. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் மல்டிப்ளை பை 2 பண்ணணும். ஸோ இதுதான் ஃபார்முலாவா இல்லை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு ட்வைஸ் ஆஃப் எல் இன்ட்டு பி, பி இன்ட்டு ஹெச் பிளஸ் எல் இன்ட்டு ஹெச் அப்படின்னு இருக்கு. ஸோ 336, 105, 180. ஸோ நமக்கு இது எல்லாமே வந்துருச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணணும், இது மூணையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 11, 1, 4, 12, 1, 3, 4, 5, 6, 21 அப்படின்னு இருக்கும். ஸோ 2 இன்ட்டு 621 அப்படின்னா 1242 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து என்னுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 1242 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு கனசதுரத்தின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 6:5:4 என்ற விகிதத்தில் உள்ளன மற்றும் அதன் மொத்த மேல்தர பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு 33,300 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. இங்கே LBH உடைய ரேஷியோ என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு L/B/H இருக்குல்ல. ஸோ அதனுடைய ரேஷியோ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6:5:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு என்னது 33,300 அப்படின்னு கொடுத்துட்டு வால்யூம் என்ன அப்படின்னா கேட்குறாங்க. வால்யூம் என்னது L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ Lன்றது எனக்கு 6x, Bன்றது எனக்கு 5x, Hன்றது நமக்கு என்னது 4x அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ இங்கே என்னது 6 5 30 அப்படின்னு இருக்கும். 30 இன்ட்டு 4னா 120x3. இதுதான் என்ன அப்படின்னு நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா இருக்கு ட்வைஸ் ஆஃப் L இன்ட்டு பி பிளஸ் பி இன்ட்டு ஹெச் பிளஸ் எல் இன்ட்டு ஹெச் equal to 33,300 அப்படின்னு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் L இன்ட்டு பினா இதான் 6x இன்ட்டு 5x அப்படின்னு இருக்குமா. ஸோ அப்போ இங்கே 30x ஸ்கொயர் பிளஸ் பி இன்ட்டு ஹெச்னா இது ரெண்டும். அப்போ 5x இன்ட்டு 4x அப்படின்னு இருக்கும். ஸோ 20x ஸ்கொயர். அதுக்கடுத்து L இன்ட்டு எக்ஸ்னா 6 இன்ட்டு 4 24x ஸ்கொயர் equal to 33,300 அப்படின்னு கிடைச்சிடும். இங்கே 24, இங்கே 20, 30 அப்படின்னா இது 50. 50 plus 24 74x square into 2 equal to 33,300.
இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1ல 2 மிச்சம் 1, 6ல 12 மிச்சம் 1, 6ல 12 மிச்சம் 1, ஸோ 5 0 அப்படின்னு கிடைச்சுமா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா 3ல 6 மிச்சம் 1 37 அப்படின்னு வரும். ஸோ 8ல 16, 3ல 6, 2ல 4 மிச்சம் 1 8 3 2 5. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 3 2 5 பை 37 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் தான் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க கீழே டிவைடட் பை 37 அதெல்லாம் இருக்கு. ஸோ இங்க 148 அப்படின்னு இருக்கு. ஸோ 148 எக்ஸ் ஸ்கொயர், நமக்கு 148 எக்ஸ் ஸ்கொயர் முடிச்சா அப்படின்னு பாருங்க. இங்க என்னது 6x, இது வந்து 5x, இது வந்து 4x. L into b னா 30x ஸ்கொயர் தான் இல்லையா. ஸோ இது 6 into 5, ஸோ 30x ஸ்கொயர் தான். இது 20x ஸ்கொயர், இங்க என்னது 24 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 24 அப்படின்னு கிடைச்சதுன்னா இங்க 74 into 2. ஸோ 74 into 2ன்றது தான் அவங்க மொத்தமா 148 அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ 148 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது கண்டிப்பாக நமக்கு என்னால டிவைட் ஆகணும் அப்படின்னா 37ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ 37 into 2 அப்படின்னா எனக்கு 14, 1 74 அப்படின்னு இருக்கு. ஸோ 2ல 74 அப்படின்னா அங்கே ஒரு 6, இங்கே ஒரு 3, அப்போ திரும்ப 72 அப்படின்னு வரும். அடுத்து 37 into 2 அப்படின்னு போடுறப்போ நமக்கு 74 வராது இல்லையா. 37 into 2 னா 14, 1 74 அப்படின்னு இருக்கும். ஸோ 83ல 74னா 9, ஸோ 92 மிச்சம். ஸோ 92 னா திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், 37 into 3 போடுறப்போ 21 to 101 இருக்கு. ஸோ அப்போ திரும்பியும் 2ல 74 தான் போடணும். ஸோ திரும்பியும் 2ல 74 னா 118 வந்து மிச்சம் இருக்கும். ஸோ 18 மிச்சம் இருந்ததுன்னா 37 into 5 அப்படின்னா 35 3 185 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 225. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 15 அப்படின்னு கிடைச்சுமா. ஸோ எக்ஸோட வேல்யூ 15, நமக்கு இங்கே 120 into 15 into 15 into 15 இதான் வந்து நமக்கான ஆன்சர் வேணும். ஸோ இங்கே ஆப்ஷன்ல எது நமக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு பாருங்க. இந்த ஆப்ஷன்ல என்ன வரும், 120 15 15 15 அப்படின்னு இருக்கு. 3 15 இருக்கு. ஸோ 225 into 15 அப்படின்னு போட்டோம்னா 225 into 10 அப்படின்னு போட்டோம்னா 2250 அப்படின்னு வந்துடும். அடுத்து 225 into 5னா மேலே இருக்கிறதுல பாதி. ஸோ 1125 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா 15 கியூப் உடைய வேல்யூ. ஸோ 15 கியூப் உடைய வேல்யூ வந்து 573375 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இது இல்லாம நமக்கு என்னது இந்த 120ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ 3375 into 120 அப்படின்னு பண்ணணும். ஸோ அப்போ into 100 அப்படின்னு பண்ணா 337500. அதுக்கப்புறம் 3375 into 20 அப்படின்னு பண்ணிக்கலாமா. ஸோ இது என்ன வந்துடும், ஒரு 0 இங்கே வந்துடும். 5 2 10, 1 14 1 15 176 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், அந்த டோட்டல் மல்டிப்ளிகேஷனுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 405000. ஸோ 405000 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்த கேள்வி, 30 சென்டிமீட்டர் நீளம் 24 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 18 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு கனசதுரத்தின் மூலை விட்டத்தின் நீளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூலை விட்டத்தின் நீளம் எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயரா. இங்க எல் என்னது 30, ஸோ 30 ஸ்கொயர். பி என்னது 24, ஸோ 24 ஸ்கொயர். உயரம் என்னது 18, ஸோ 18 ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 30 ஸ்கொயர் நமக்கு என்னது 900 இல்லையா. ஸோ 24 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 04, 4 ஸ்கொயர் 16, 2 4s are 8, 8 2s are 16 அப்படின்னு எழுதுவோம். அப்போ இங்க என்ன வந்து 576 அப்படின்னு வந்துடும். இது வந்து 24 ஸ்கொயர். அடுத்து 18 ஸ்கொயர் வேணும்னா 1 ஸ்கொயர் 01, 8 ஸ்கொயர் 64, அடுத்து 1 into 8, 8 into 2 16 அப்படின்னு இருக்கும். ஸோ 4 12 1 324 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 10 1, இங்கே 10 1 10 18, ஸோ 1800 அப்படின்னு வரும். ஸோ 1800 நம்ம எப்படி எழுதலாம், 900 into 2ன்னு எழுதலாமா. ஸோ 900 into 2 அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு. இப்போ 900 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில வந்துச்சு அப்படின்னா என்ன வந்துடும், 2 0 1 0 வரும். 9னா 30, அப்போ 30 into ஸ்கொயர் ரூட் 2, அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு, 8 சென்டிமீட்டர் × 6 சென்டிமீட்டர் + 2 சென்டிமீட்டர் பரிமாணங்கள் உள்ள ஒரு செவ்வக வடிவில்
பென்சில் டப்பாவில் வைக்க முடிந்த அதிகபட்ச நீளமுடைய பென்சிலின் அளவு. அதிகபட்ச நீளம் அப்படின்னாலும் நமக்கு மூலை விட்டம் அப்படின்றதா என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ மூலை விட்டம் d ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே வந்து 8 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இது 36 இது 4 இது என்னது நமக்கு 64 அப்படின்னு கிடைச்சுமா. இது என்னது 40 64 ப்ளஸ் 40 அப்படின்னா 104 அப்படின்னு கிடைச்சிடும். இதுதான் என்னுடைய மூலை விட்டம். ஸோ இந்த 104 நம்ம எப்படி இருக்குன்னா இங்கே 226 அதெல்லாம் இருக்கா. அப்போ இங்க இந்த 4 டேபிள் எடுக்கணும் வைங்க. 4னா 2ல 8 மிச்சம் 2ல 8 மிச்சம் 2 இருக்கும். ஸோ 6 ஸோ 26 இன்ட்டு 4 அப்படின்னா நமக்கு 102 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 4 இருக்கிறது வெளியில வந்துச்சுன்னா 2ன்னு வரும். ஸோ 2 ஸ்கொயர் ரூட் 26 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி 5 மீட்டர் நீளம் 4 மீட்டர் அகலம் மற்றும் 3 மீட்டர் உயரமுடைய ஒரு அறையில் வைக்க முடிந்த அதிகபட்ச நீளமுடைய கம்பியின் நீளம். ஸோ அதிகபட்ச நீளம்னாலும் இங்கேயும் மூலை விட்டோம்னா அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மீட்டர் ஸோ 5 ஸ்கொயர் 4 மீட்டர் அகலம் ஸோ 4 ஸ்கொயர் 3 மீட்டர் உயரம்னா 3 ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ இது 25 + 16 + 9 16 + 9 ஒரு 25 இது ஒரு 25 ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 அப்படின்னு இருக்கும். ஸோ 50 எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 × 2 எழுதலாமா. 25 வெளில வந்துச்சுன்னா 5 அப்படின்னு வரும். ஸ்கொயர் ரூட் 2 அப்படியே இருக்கும். ஸோ 5 ஸ்கொயர் ரூட் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6th கொஸ்டின் பாருங்க. ஒரு செவ்வக வடிவ தொட்டியின் அடிப்பக்கத்தின் பரப்பளவு 6500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். செவ்வக வடிவ தொட்டி அப்படின்னு இருக்கு. ஸோ கியூபாய்டு ஷேப்பு சரியா. ஸோ அதனுடைய அடிப்பக்கத்தின் பரப்பளவு அடிப்பக்கத்துல என்ன இருக்கும் L × B தான் இருக்கும். ஸோ அதனுடைய பரப்பளவு தான் வந்து 6500 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் அந்த தொட்டியில் இருக்கும் தண்ணீரின் கன அளவு 2.6 கன மீட்டர்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தண்ணீரின் கன அளவு வால்யூம் வந்து 2.6 கன மீட்டர்கள். ஸோ மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் தொட்டியில் இருக்கும் தண்ணீரின் ஆழம் எவ்வளவு அதான் கேட்குறாங்க. ஸோ ஆழம்னா ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த வால்யூமுக்கு ஃபார்முலா என்னது L × B × H அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ இங்கே L × B தான் இந்த 6500. ஆனால் இது சென்டிமீட்டர்ல இருக்கு இது மீட்டர்ல இருக்கு. ஸோ அப்போ ரெண்டுல ஏதாவது ஒன்று மாற்றணும்ல. இப்போ மீட்டரா சென்டிமீட்டரா மாற்றோம்னா × 100. இப்போ இங்கே 3 மீட்டர் இருக்கு. அப்போ 3 வாட்டி நான் என்ன பண்ணணும் × 100 100ன்னு போட்டா எனக்கு வந்து சென்டிமீட்டர் கியூப்ல கிடைச்சிடும். டிவைடட் பை இங்கே L × B அப்படின்றது நான் கீழே கொண்டு வந்துடுறேன். அதாவது இந்த 6500 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ வரக்கூடிய ஆன்சர் எதில் வந்துடும் சென்டிமீட்டர்ல வந்துருமா. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 2.6 × 100னா 260 × 100 டிவைடட் பை 65 இதான் எனக்கு H இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ல வரும். இப்போ என்ன பண்ணலாம் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1ல 5 மிச்சம் 1 ஸோ 13 இங்கே வந்து 20 அப்படின்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணுறப்போ 20 ஸோ 20 × 20 அப்படின்னா 400 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ 400 சென்டிமீட்டர் இது என்னது மீட்டரா மாத்திரப்போ 4 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு செங்கலின் அளவு 20 சென்டிமீட்டர் கிராஸ் 12 சென்டிமீட்டர் கிராஸ் 6.5 சென்டிமீட்டர். செங்கலின் அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிக்கோட அளவு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்களா. 20 கிராஸ் 12 கிராஸ் 6.5 20 கிராஸ் 12 கிராஸ் 6.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அடுத்து எனில் 4 மீட்டர் நீளம் 3 மீட்டர் உயரம் மற்றும் 13 மீட்டர் அகலம் உள்ள ஒரு சுவற்றை கட்டுவதற்கு எத்தனை செங்கற்கள் தேவைப்படும் எத்தனை பிரிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 கிராஸ் 3 கிராஸ் 13 அப்படின்னு இருக்கா. ஸோ 4 கிராஸ் 3 கிராஸ் 13 மீட்டர் இதுதான் எனக்கு வந்து ரூம் சைஸ். இது பிரிக்கோட சைஸ். இப்போ எனக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னால என்னது லார்ஜஸ்ட் வால்யூம் பை ஸ்மாலஸ்ட் வால்யூமா. ஸோ லார்ஜஸ்ட் வால்யூம் அப்படின்னா இந்த ரூம் உடையது. ஸோ 4 நான் எல்லாத்தையுமே நான் மீட்டர்ல இருக்கிறது சென்டிமீட்டர்ல மாத்துறேன் அப்படின்னா 400 300 கிராஸ் 13 நமக்கு எதுல தான் இருந்துச்சு மீட்டர்ல தான் இருந்துச்சு எல்லாமே. ஸோ அப்போ இதே சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு 2 0 கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் சென்டிமீட்டர்ல அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 6 அப்படின்றது 13ல பாதியா. ஸோ 13/2 அப்படின்னு எழுதுறதுல 13 டிவைடட் பை 2 மேலே கொண்டு போயிடுறேன். இப்போ இதை 13 டேபிள்ல கேன்சல் பண்ணா 100 அப்படின்னு இருக்குமா. அடுத்து என்ன பண்ணலாம் இது 20 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20 அப்படின்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம
இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்றோம் அப்படின்னா 6 அப்படின்னு வரும். திரும்ப என்ன பண்ணலாம், நம்ம 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 100, இது 2 அப்படின்னு வரும். திரும்ப இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்றப்போ 10 அப்படின்னு இருக்கும். இப்போ மேல எத்தனை ஜீரோ மட்டும் பாக்கி இருக்கு பாருங்க. இங்க 2 ஜீரோ, இங்க 2 ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ இருக்கு. அப்போ இங்க டோட்டலா நமக்கு எத்தனை ஜீரோ வந்துருச்சு, 5 ஜீரோஸ் வந்துருச்சா. அப்போ 1 லேக் வந்து நமக்கு தேவைப்படுது. பட் ஆனா இங்க நமக்கு 1 லேக் ஆப்ஷன்லேயே இல்லை பாருங்க. அப்போ இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். 20 சென்டிமீட்டர், 12, 6 சென்டிமீட்டர். ஸோ இது எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. இங்க மீட்டர்ல இருக்கதே நம்ம சென்டிமீட்டர்ல மாத்திக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 400, 300, 13. இங்க பாருங்க, இங்க 13. இதுதான் வந்து நமக்கு டவுட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த 13ன்றது எனக்கு சென்டிமீட்டர்ல தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அதனாலதான் இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற ரெண்டையும் எனக்கு மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டரா மாத்திருக்காங்க. ஸோ அப்போ இங்க என்ன வந்துடும், 2 ஜீரோ கம்மியா வந்துருமா. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது, 1000 தான் வந்து நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்க வந்து 13 மீட்டர் கிடையாது, சென்டிமீட்டர். ஸோ கொஸ்டின்ல எரர். ஓகேவா. அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 24 மீட்டர் நீளம், 8 மீட்டர் உயரம் மற்றும் 60 சென்டிமீட்டர் தடிமன் அளவு உள்ள ஒரு சுவர் செங்கற்களால் கட்டப்படுகிறது. ஸோ சுவர், ஸோ வாலோடைய டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. 24, 8, 60. 24 மீட்டர், 8 மீட்டர். சரியா. ஸோ 24 மீட்டர், 8 மீட்டர், 60 சென்டிமீட்டர். இதுதான் வந்து எனக்கு வாலுடைய டைமென்ஷனா கொடுத்துருந்தாங்க. 60 சென்டிமீட்டர் தடிமன் அளவு உள்ள ஒரு சுவர் செங்கற்களால் கட்டப்படுகிறது. 24, 8, 60. இது நம்ம எழுதிட்டோம். அடுத்து ஒவ்வொரு செங்கலின் அளவு 20, 12, 6.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20, 12, 6.5. இது எல்லாமே என்ன யூனிட்ல இருக்குன்னு பாருங்க, சென்டிமீட்டர்ல இருக்கு. எனில் அந்த சுவற்றை கட்டி முடிப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க 20, 12, 6.5 எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப இங்க லார்ஜஸ்ட் வால்யூம் பை ஸ்மாலஸ்ட் வால்யூமா. ஸோ அப்ப லார்ஜஸ்ட் வால்யூம்னா இதுதான் ரூம் சைஸ். அப்போ 2400 cross 800 cross 60 அப்படின்னு டிவைடட் பை கீழே என்னது 20 into 12. இப்போ 6.5 எப்படி எழுதலாம், 13ல பாதி. ஸோ 13 divided by 2, 2 மேலே போயிடுச்சு அப்படின்னு எழுதிக்கலாமா. இப்போ 12 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 200 அப்படின்னு வரும். அடுத்து இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 3 அப்படின்னு படிச்சுக்கலாம். இங்க 13 அப்படின்னு இருக்கு. ஸோ கேன்சல் ஆகாது. அப்புறம் கேன்சல் வந்து பாயிண்ட்ல வரும். சரியா. ஸோ இங்க கொஸ்டின்ல ஒரு எரர் இருக்கு. இங்க பின்னாடி நமக்கு புதுசா ஏதோ ஒரு ஆன்சர் போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோலாம் போட வேணாம். இங்க கொஸ்டின்ல என்ன அப்படின்னா செங்கலோட சைஸ் தான் எரர். ஸோ செங்கலோடைய சைஸ் 24 cross 12 cross 8 சென்டிமீட்டர். இதான் வந்து இங்க செங்கலோடைய சைஸ். ஓகேவா. ஸோ கொஸ்டின்ல தான் எரர். ஸோ 24, 12, 8 அப்படின்னு எழுதணுமா. அப்போ இங்க 2400 மேல cross 800 cross 60. இது மேல ரூம் சைஸ், அதெல்லாம் கரெக்ட் தான். இப்போ செங்கலோட சைஸ் 24, 12, 8 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 100 அப்படின்னு வரும். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், 12 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 5, இதை 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 50,000 அப்படின்னு கிடைச்சிக்கும். ஸோ 50,000 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ இருக்கு. அடுத்த கேள்வி, ஒரு இரும்பு கற்றை 9 மீட்டர் நீளம், 40 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 20 சென்டிமீட்டர் உயரம் கொண்டது. ஒரு கனமீட்டர் இரும்பின் எடை 50 கிலோகிராம் எனில் அந்த இரும்பு கற்றையின் எடை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இரும்பு கற்றை என்ன கொடுத்துருக்காங்க, 9 மீட்டர் நீளம், 40 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 20 சென்டிமீட்டர் உயரம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு நீளம் 9 மீட்டர், அகலம் வந்து 40 சென்டிமீட்டர், உயரம் வந்து எனக்கு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9, 40, 20. ஒரு கனமீட்டர் இரும்பின் எடை 50 கிலோகிராம். ஒரு கனமீட்டர்னா 1 மீட்டர் கியூபோட எடை வந்து 50 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க எவ்வளவு மீட்டர் கியூப் வருதோ அதை நான் என்ன பண்ணுவேன், இந்த 50 போட்டா மொத்த எடை எவ்வளவு அப்படின்றது நமக்கு தெரிய போகுது. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் வால்யூம் கன அளவு கண்டுபிடிக்கணும்னா 9 வந்து நான் சென்டிமீட்டரா மாத்தினா 940 into 20 அப்படின்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே சென்டிமீட்டர்ல வரும். இல்ல இங்க மீட்டர் கியூப்ல கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ இது எல்லாத்தையும் மீட்டர்ல எழுதணும்னா 9 into 40/100 into 20/100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 2 0 இந்த 100 கேன்சல் ஆயிடும்.
அடுத்து என்ன பண்ணலாம், இது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 50, திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2, இது 25. ஸோ அப்போ இங்கே வால்யூம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் கியூப்ல என்ன கிடைச்சிச்சு, 9 2s are 18/25 மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஒரு மீட்டர் கியூப் 50 கிலோகிராம்னா இத்தனை மீட்டர் கியூப் எத்தனை கிலோகிராம், இந்த 50 போட்டா போதுமா. இப்போ இதை 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2, அப்போ 18 into 2 எனக்கு என்ன கிடைச்சிடும், 36 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு இருக்கும். ஓகேவா. ஸோ 36 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப், ஒரு மீட்டர் கியூபுக்கு 36 கிலோகிராம். ஸோ அப்போ 36 கிலோகிராம் இதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு செவ்வக வடிவ சலவைக்கல் 20, இது கொஸ்டின் எரர் சரியா, இங்க நிறைய டேட்டா மிஸ்ஸிங். ஸோ அதனால இதை வந்து ரெக்கவர் பண்ண முடியல, அதனால இந்த கொஸ்டின் விட்டுலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு மூடிய மரப்பெட்டியின் அளவு 115 சென்டிமீட்டர் 75 சென்டிமீட்டர் கிராஸ் 35 சென்டிமீட்டர். மரப்பெட்டி ட்ரங்க் பெட்டியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதோட கியூபாய்டு சைஸ் கனசெவ்வகம் அதுதான் கொடுத்துருக்காங்க. 115 75 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 115 75 35 சென்டிமீட்டர் இதுதான் வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அடுத்து, மற்றும் மரத்தின் தடிமன் 2.5 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கு பாருங்க. ஸோ அந்த திக்னஸ் வந்து எனக்கு 2.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஹாலோ ஷேப்ல இருக்கு. ஓகேவா. ஏனெனில் மரத்தின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஹாலோ ஷேப்ல இருக்கு. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எனக்கு கேபிட்டல் LBH மைனஸ் ஸ்மால் LBH பண்ணும். இந்த ஸ்மால் LBH எப்படி வரும் அப்படின்னா, இதுல இருந்து நான் திக்னஸை மைனஸ் பண்ணும். ஸோ இது வந்து எனக்கு கனசெவ்வகம் கியூபாய்டு, இது வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கும் சரியா. எனக்கு இங்கதான் என்ன இருக்கும் அப்படின்னா அதனுடைய எடை இருக்கும். ஸோ இப்போ அதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. எனில் மரத்தின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ LBH அப்படின்னா இங்க என்னது 115 into 75 into 35 எல்லாமே சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. மைனஸ் இங்க திக்னஸ் 2.5 அப்படின்னா ரெண்டு சைடு வரும். ஸோ இங்கேயும் திக்னஸ் வரும், இங்கேயும் திக்னஸ் வரும். அப்போ டோட்டலா 5 வந்து நான் மைனஸ் பண்ணணும். அப்போ 115ல 5 போச்சுன்னா 110, 75ல 5 போச்சுன்னா 70 அப்படின்னு வரும். இப்போ அதுக்கடுத்து 35ல எவ்வளவு போகும் அப்படின்றதான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ அப்போ இங்க பாருங்க, எனக்கு மரப்பெட்டியின் உட்புற கன அளவு, உட்புற கன அளவு 115 75 35 அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா. வெளிப்புற கன அளவுனா திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன, மூடிய மரப்பெட்டியின் அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூடிய மரப்பெட்டியின் அளவு மற்றும் மரத்தின் தடிமன் வேற கொடுத்துருக்காங்க. மூடிய மரப்பெட்டியின் அளவு அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உட்புற கன அளவு தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வெளிப்புற கன அளவு வேணும் அப்படின்னா இங்க +5, இங்க +5, இங்கேயும் +5 எல்லாமே பண்ணும். ஏன்னா ரெண்டு சைட்ல வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது ரெண்டத்தோட வித்தியாசம் தெரிஞ்சது அப்படின்னா அதுதான் எனக்கு என்னது மரத்தோட கன அளவு அப்படின்னு வரும். ஸோ இங்க வேல்யூஸ் எல்லாமே பெருசு பெருசா இருக்கு, அதனால நான் வந்து சால்வ் பண்ணி காட்டல, நான் கான்செப்ட் மட்டும் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க ப்ராக்டிஸ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க நீங்க மல்டிப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா. ஸோ கான்செப்ட் புரியல அப்படின்னா எனக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த கொஸ்டின் டவுட் இருக்கிறத சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு செவ்வக வடிவ நீர் தொட்டி நீர் தேக்கத்தில் 42,000 லிட்டர்கள் தண்ணீர் உள்ளது. நீர் தேக்கத்தின் நீளம் 6 மீட்டர் மற்றும் 3.5 மீட்டர் எனில் நீர் தேக்கத்தின் ஆழம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ கன அளவு இங்க எனக்கு 42,000 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த லிட்டரை மீட்டர் கியூபா மாத்தணும், கன மீட்டரா மாத்தணும். எப்படி மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வால்யூம் இங்க லிட்டர் மீட்டர் கியூபா மாத்துறதுக்கு டிவைடட் பை 1000. அப்ப இங்க வால்யூம் வந்து 42 மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைச்சிடும். இந்த 42 மீட்டர் கியூப்ல எனக்கு நீளம் மற்றும் அகலம் இருக்கு, ஆழம் தான் என்னன்னு தெரியாது. அப்ப 6 கிராஸ் 3 நான் என்ன எழுதுறேன்னா 7ல பாதி. ஸோ 7/2 ஆழம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஈக்குவல் டு 42 அப்படின்னு வந்துடும். இப்போ இதை 2ஆம் வாய்ப்பால் அடிச்சோம் அப்படின்னா 3 அப்படின்னு வந்துருமா. அடுத்து இதை 7ஆம் வாய்ப்பால் அடிச்சா 6, திரும்ப இது 3ஆம் வாய்ப்பால் அடிச்சா 2. அப்போ ஆழம் என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு செவ்வக வடிவ நீர் தொட்டி மேற்புறம் திறந்துள்ளது. ஸோ செவ்வக வடிவ நீர் தொட்டி அப்படின்னா கியூபாய்ட் ஷேப், அதுல மேற்புறம் திறந்திருக்கு, மேல வந்து எனக்கு கவர் பண்ணல. அதன் கொள்ளளவு 24 மீட்டர் கியூப் ஆகும். நீர் தொட்டியின் நீளம் மற்றும் அகலம் முறையே 4 மீட்டர் மற்றும் 3 மீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நீர் தொட்டியோட கொள்ளளவு கெப்பாசிட்டி வால்யூம் 24 மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 13வது கொஸ்டின். கால்குலேஷன் பெருசா இருந்துச்சு அப்படின்னா
நம்ம அங்க சொல்யூஷன்ல இருந்தே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். 24 மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீளம் மற்றும் அகலம் என்னது 4 மீட்டர் 3 மீட்டர். ஸோ நீளம் வந்து 4 மீட்டர், அகலம் வந்து எனக்கு 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வேற என்ன இருக்கு? தொட்டியை கட்டுவதற்கு உபயோகித்த மூலப்பொருட்களை தவிர்த்து, ஸோ ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதை விட்டுட்டு தொட்டியின் உட்புற பரப்பு மற்றும் வெளிப்புற பரப்பு ஆகியவற்றை வர்ணம் பூசுவதற்கு 1 மீட்டர் ஸ்கொயர் அளவிற்கு 10 ரூபாய் செலவாகிறது. எனில் தொட்டியை முழுவதுமாக வர்ணம் பூசுவதற்கு ஆகும் மொத்த செலவு என்ன? எனக்கு என்னன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் இருக்குல்ல, அதை விட்டுட்டு எனக்கு இங்க உட்புற பரப்பு மற்றும் வெளிப்புற பரப்பை வந்து பூசு வேலை நடக்குது. ஸோ அங்க வந்து எனக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 10 ரூபாய் செலவாகுது. அப்போ மொத்த செலவு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ உட்புற பரப்பு வெளிப்புற பரப்பு ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்க நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க? ஃபர்ஸ்ட் நமக்கு வால்யூம் கொடுத்துட்டாங்க. கன அளவு 24 மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய லென்த் 4 மீட்டர், பிரெத் வந்து 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே கொடுத்துட்டு எனக்கு வந்து 1 மீட்டர் கியூபுக்கா, ஸோ 1 மீட்டர் கியூபுக்கு வந்து 1 மீட்டர் ஸ்கொயருக்கு, ஸோ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 10 ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வெளிப்புறம் மட்டும் பூசல, அவங்க உட்புறத்துலயும் என்ன பண்றாங்க அப்படின்னா பூசுறாங்க. ஓகே, ஸோ உட்புற பரப்பு வெளிப்புற பரப்பு ரெண்டையுமே பூசுறாங்க. அப்போ ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தொட்டியின் ஆழம் வந்து எனக்கு எக்ஸ் மீட்டர். ஏன்னா ஆழம் பத்தி அவங்க சொல்லலை. லென்த் 4, பிரெத் 3 கொடுத்துருக்காங்க. ஆழம் என்னன்னு எனக்கு தெரியாது, எக்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தா அதாவது எனக்கு வால்யூம். அப்போ 4 x 3 x எக்ஸ் ஈக்குவல் டு 24. 4 12, இதை கேன்சல் பண்ணா 2. அப்போ எக்ஸ் வந்து எனக்கு 2 மீட்டர். அதாவது டெப்த் வந்து எனக்கு ஆழம் வந்து 2 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ எனக்கு உட்புறம் வெளிப்புறம் ரெண்டுமே வேணும். ஸோ வர்ணம் செய்யப்பட வேண்டிய பகுதியின் பரப்பளவு என்னவா இருக்கும் பாருங்க. எனக்கு மொத்தம் 4 வால் இருக்குமா? கரெக்டா? ஸோ 4 வால் இருக்கும். இப்படிதான் வந்து நமக்கு போயிட்டு இருக்கோம். இங்க வந்து 4 வால் இருக்கும். இதுதான் இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ இங்க என்னது? ட்வைஸ் ஆஃப் LBH, ட்வைஸ் ஆஃப் L + B அப்படின்றதுதான் எனக்கு வந்து இங்க வெளிப்புற பரப்பு வரும். அது H ஹைட் வரைக்கும் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு. அப்போ இன்ட்டு H. இப்போ வந்து 4 சுவர் கவர் ஆயிடும். இப்போ அடுத்து என்னது? எனக்கு அடிப்பக்கம் வேற இருக்கு. அடிப்பக்கம் வேற இருக்கு அப்படின்னா பிளஸ் L × B அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இது வந்து எனக்கு உள்புறம்னா உள்புறம், இல்லை வெளிப்புறம்னா வெளிப்புறம் இருக்கும். இப்போ நான் அதை என்ன பண்ணுவோம்? எனக்கு 2 வேணும்ன்றதுனால, உட்புறம் மற்றும் வெளிப்புறம் வேணும்ன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்டு ட்வைஸ் அப்படின்னு போடணும். ஸோ புரியுதுன்னா, இது 4 சுவர்களுக்கான பூசு வேலைக்கு, இது அடிப்பகுதிக்கு. இப்போ எனக்கு இது வந்து உட்புறம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா வெளிப்புறமும் இதே அளவுக்கு நான் என்ன பண்ணணும் கொடுக்கணும். அதனால நம்ம என்ன பண்றோம்? இன்ட்டு 2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ இங்க 2, இங்க ட்வைஸ் ஆஃப் L + B னா L 4, B 3, H வந்து 2, 4 + 3 7, 7 × 2 வந்து 14, 14 × 2 28, plus L × B வந்து 4 × 3 12 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ 30, 40, 2 × 40 நமக்கு என்ன வந்துடும்? 80 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த 80 சென்டிமீட்டர் ஸ்கொயரா, சாரி மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த 80 மீட்டர் ஸ்கொயருக்கு தான் நான் என்ன பண்ணணும்? பூசு வேலை பார்க்கணும். எனக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 10 ரூபாய் கொடுத்துருந்தாங்களா? 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 10 ரூபாய் செலவாகுது. அப்போ 80 மீட்டர் ஸ்கொயருக்கு 800 rupees செலவாகும். கிளியரா? கான்செப்ட் ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. 80 மீட்டர் × 60 மீட்டர் அடிப்பக்கம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ நீர்த்தேக்கத்தில் உள்ள தண்ணீரின் ஆழம் 6.5 மீட்டர் ஆகும். ஸோ ஒரு நீர் தொட்டி இருக்கு, செவ்வக வடிவம், கியூபாய்டு. அதனுடைய அடிப்பக்கம் அப்படின்னா இது L, இது B கொடுத்துட்டு எனக்கு இது ஆழம் அப்படின்னா டெப்த் இல்ல ஹைட் வந்து 6.5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த நீர்த்தேக்கத்தில் உள்ள தண்ணீர் முழுவதுமாக காலி செய்யப்பட வேண்டும். அதற்கு உபயோகிக்கப்படும் குழாயின் குறுக்கு வெட்டு அப்படின்னா கிராஸ் செக்ஷன். அந்த குழாயோட கிராஸ் செக்ஷன் எனக்கு 20 சென்டிமீட்டர் உள்ள சதுரமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த குழாயின் மூலம் தண்ணீர் 15 கிலோமீட்டர் மணிக்கு என்ற வேகத்தில் ஓடினால் எத்தனை மணி நேரத்தில் தண்ணீர் முழுவதுமாக காலி செய்யப்படும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தண்ணீர் தொட்டியோட கன அளவு பாருங்க என்ன வரும்? 80 × 60 × இந்த 6.5, 80 × 60 × 6.5. 6.5 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 13ல பாதி அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ 80 × 60 × 6.5னா 13ல பாதி. இது எனக்கு வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் த டேங்க்.
ஓகே. ஸோ அப்போ இது வந்து 2 டைம்ல இதை கேன்சல் பண்ணால் 30 அப்படின்னு கிடைச்சிடும். 8 3s are 24. ஸோ 2400 into 13. 2400 into 10னா 24,000. 24 into 3னா என்னது 12 1. ஸோ 72 அப்படின்னு கொடுப்போம். ஸோ 7200. அடுத்து இங்கே 200 11 1 31. ஸோ 31,200 மீட்டர் கியூப். இது வால்யூம் ஆஃப் வாட்டர் என்ன டேங்க். இது ஒரு பகுதி. அடுத்து என்னது எனக்கு அதை ஃபில் பண்றதுக்கு வரும்ல அந்த குழாய். அந்த குழாயோட கிராஸ் செக்ஷன் வந்து எனக்கு ஸ்கொயர் மாதிரி இருக்கு 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அந்த குழாயோட கிராஸ் செக்ஷன் வந்து எனக்கு ஸ்கொயர் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 20 × 20 சென்டிமீட்டர்னு போட்டா அந்த குழாயோட கிராஸ் செக்ஷன் ஏரியா என்னன்னு கிடைச்சிடும். இது மீட்டர் கியூப்ல இருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் மீட்டர்ல எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த மீட்டர் கியூபை சென்டிமீட்டராகவும் எடுத்துக்கலாம். இது ஒரு பகுதி. அடுத்து அந்த குழாயின் மூலம் தண்ணீர் 15 கிலோமீட்டர் மணிக்கு என்ற வேகத்தில் ஓடினால் எத்தனை மணி நேரத்தில் தண்ணீர் முழுவதுமாக காலி செய்யப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை மணி நேரத்தில் காலி செய்யப்படும். இது வந்து 15 கிலோமீட்டர் மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு அது காலி பண்ணும். இப்போ எனக்கு இங்க இதோட நான் லென்த் சேர்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு வால்யூம் அளவு தண்ணி எவ்வளவு ஃபில் ஆகுது இல்ல எவ்வளவு வெளியாகுது அப்படின்றது தெரிஞ்சுமா. இங்க வந்து 15 கிலோமீட்டர் மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இங்க ஆப்ஷன் வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. எத்தனை மணி நேரத்துல வெளில முடியுது அப்படின்னு. இப்போ நான் இந்த 1 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கிறேன். 1 மணி நேரம்னு வச்சுக்கிட்டா வால்யூம் என்ன வரும் 20. 20 வந்து நான் மீட்டரா மாத்தினா 20/100. இங்க ஒரு 20 இருக்கு. அதை மீட்டரா மாத்தினா 20/100. இங்க எனக்கு லென்த் வேணும்னா 15 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ கிலோமீட்டர் நான் மீட்டரா மாத்தணும்னா டிவைடட் பை 1000. கரெக்டா. டிவைடட் பை 1000 இன்டு 1000. கிலோமீட்டரா மீட்டரா மாத்தணும்னா இன்டு 1000. கரெக்ட் தானே. ஏன்னா மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும்னா டிவைடட் கிலோமீட்டரா மீட்டரா மாத்தணும். இப்போ எனக்கு 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இப்போ மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தோம்னா இன்ட்டு 100. இப்போ கிலோமீட்டரை மீட்டரா மாத்தோம்னா இன்ட்டு 1000. ஓகேவா. ஸோ இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அடுத்து இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க. 2 × 2 4. இங்க 15. 15 × 4 60ன்னு வந்துடும். அப்புறம் இங்க ஒரு 0 இருக்கு. 600 மீட்டர் கியூப். எனக்கு வந்து ஒரு அவருக்கு 600 மீட்டர் கியூப் எனக்கு வெளியேறிட்டு இருக்கு. எனக்கு இவ்வளோ தண்ணி இருக்கு. இவ்வளோ தண்ணியை வெளியேற்றதுக்கு எவ்வளோ டைம் தான் வேணும். அப்போ 31,200/600 அப்படின்னு போட்டா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகும். இப்போ 6 வைப்பால 5ல 30 மிச்சம் வந்து. ஸோ 52 ஹவர்ஸ்ல எனக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியேறிடும். ஸோ 52 மணி நேரத்துல எனக்கு ஃபுல் கெப்பாசிட்டியும் வெளியேறிடும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கேள்விலாம் என்ன பண்ணுவோம் அப்போ பார்ட்டா பிரிச்சு நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதோட வால்யூம் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் இங்க கொடுத்த இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வச்சு இங்க ஒரு வால்யூம் கண்டுபிடிச்சு எவ்வளவு நேரத்துல வெளியாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு செவ்வக வடிவ தொட்டியின் அடிப்பக்கம் 225 × 162 மீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 225 × 162 மீட்டர். இது வந்து அடிப்பக்கம் L × B. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க மீட்டர். 60 சென்டிமீட்டர் × 45 மீட்டர் துளை வழியாக தொட்டியில் நீர் நிரப்பப்படும். ஸோ இது கண்டிப்பா 45 மீட்டரா இருக்காது, சென்டிமீட்டரா தான் இருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது 60 சென்டிமீட்டர்னா இது எப்படி 42 மீட்டரா இருக்கும். இதுவும் சென்டிமீட்டர் தான். துளை வழியாக தண்ணீர் தொட்டியில் நிரப்பப்படுகிறது. அப்போ இங்க 60 × 45 சென்டிமீட்டர். இதுதான் வந்து எனக்கு பைப்போட டைமென்ஷன். இதை வச்சுதான் என்ன பண்றாங்க இந்த தொட்டி தண்ணியை ஃபில் பண்றாங்க. இப்போ தண்ணீரின் அளவு 5 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் உயர்த்தப்பட வேண்டும். ஸோ 5 ஹவர்ஸ்ல எனக்கு வந்து 20 சென்டிமீட்டர் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும். ஓகேவா. என்றால் தொட்டிக்குள் தண்ணீர் பாயும் வேகம் எவ்வளவாக இருக்கும். ஸோ தண்ணீர் பாயிற வேகம் எவ்வளவு, வெலாசிட்டி எவ்வளவு, அதான் வந்து நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே எனக்கு 20 சென்டிமீட்டர் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உயரணும். அப்போ இது வந்து நான் இதுக்குள்ள 20 சென்டிமீட்டர் போனால் டோட்டலாக எவ்வளோ கெப்பாசிட்டி ஃபில் பண்ணணும்னு தெரிஞ்சுமா.
அப்போ 225 இன்டூ 162 இன்ட்டு 20 சென்டிமீட்டர். இதெல்லாம் மீட்டர்ல இருக்கு. அப்போ 20 சென்டிமீட்டர் நான் மீட்டரா மாத்தணும்னா டிவைட் பை 100 அப்படின்னு போட்டுருக்கோம். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? இப்போ 2ஆம் வாய்ப்பால் இது அடிச்சா 5. அடுத்து இது 5ஆம் வாய்ப்பால் அடிக்கிறப்போ 4ல் 20 மிச்சம் 2. ஸோ 45 வரும். 162 இன்ட்டு 45 என்ன அப்படின்றத என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை நம்ம இங்கேயே பார்த்துக்கலாமா? எத்தனாவது கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம்? 15வது கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 15வது கொஸ்டின் கால்குலேஷன் பெருசா இருந்துச்சுன்றதுனால நான் இங்கே எடுத்து போடுறேன். ஸோ 225 162 இன்ட்டு 20/100. அப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 7290 அப்படின்னு வரும். 7290 மீட்டர் கியூப். இது டோட்டல் கெப்பாசிட்டி. இப்போ இதை ஃபில் பண்றதுக்கு பைப்போட சைஸ் இதுதான். ஓகேவா? ஸோ பைப்போட சைஸ் எனக்கு 60/100 இன்ட்டு 45/100. எனக்கு நீளம் என்னன்னு தெரியாது. ஓகேவா? அந்த நீளத்தை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த நீளத்தை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து எனக்கு 5 மணி நேரத்துல தான் இந்த 20 சென்டிமீட்டர் ஃபில் ஆகுதா? கரெக்டா? 1 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரம். அப்போ இது 5 மணி நேரம் அப்படின்னு போட்டுக்கிட்டா இதெல்லாம் சேர்த்தா நமக்கு என்ன யூனிட்ல வரும் அப்படின்றதுதான் நம்ம அடுத்து பார்க்கணும். இங்க பாருங்க, எக்ஸ் 60 45 5. ஸோ இது எல்லாத்தையும் சேர்க்கிறப்போ எனக்கு மீட்டர் கியூப்ல வரும். ஓகேவா? 5 மணி நேரத்துல எவ்வளவு தண்ணி ஃபில் ஆகுது அப்படின்னு மீட்டர் கியூப்ல வரும். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல வரும். அப்படி பார்த்தோம்னா இந்த எக்ஸ்ன்றதுதான் நமக்கு என்னது? வெலாசிட்டி, எவ்வளவு வேகத்துல ஃபில் ஆகும் அப்படின்னு இருக்கும். இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, இது வெலாசிட்டி அப்படின்னா இதோட யூனிட் என்ன இருக்கும்? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கும். இங்க என்ன இருக்கு? இன்ட்டு ஹவர்ல இருக்கு. இங்க என்ன இருக்கு? எனக்கு மீட்டர்ல இருக்கு. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ வரக்கூடியது எனக்கு என்னதான் வந்துடும்? மீட்டர் கியூப்ல தானே வரும். ஸோ அப்படிதான் வந்து இங்க போடுறோம். சரியா? ஸோ அப்போ இங்க என்னது? நமக்கு இந்த 0 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3 இது 5. திரும்ப இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9 அப்படின்னு வரும். இதை திரும்ப 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20. அப்போ இது 27x/20 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இந்த மீட்டர் கியூப் எனக்கு இதை தான் ஃபில் பண்ணணும். அப்போ இங்க பண்றப்பதான் நமக்கு என்ன கிடைச்சிடும்? வெலாசிட்டி கிடைச்சிடும். ஸோ 27x/20 = 7290. ஸோ இது கண்டிப்பா நமக்கு எப்பதான் இருக்க போகுது அப்படின்னா 27 டேபிள்ல கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்க போகுது. 9 டேபிள்ல இருந்து போகலாம். 9 டேபிள்ல போனா இது 3. 8 9s are 72. அப்போ இங்க 8 10. திரும்ப இதை 3 டேபிள்ல போறப்போ 2ல 6 மிச்சம் 2. ஸோ 217 வரும். அப்போ x = 270 × 20. 27 × 2 54. அப்புறம் 2 0. ஸோ இது என்ன யூனிட்ல இருக்கு? நமக்கு எல்லாமே நம்ம மீட்டர்ல தான் வச்சிருந்தோமா? இங்க ஹவர்ல வேற இருக்கு. அப்போ இது என்ன அப்படின்னா மீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 5400 மீட்டர் பெர் ஹவர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு திறந்த பெட்டி ஒரு உலோகத்தால் ஆனது. அது 50 சென்டிமீட்டர் நீளம், 40 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 23 சென்டிமீட்டர் உயரம் கொண்டது. திறந்த பெட்டி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து க்ளோஸ் பண்ண பெட்டி வச்சு பார்த்தோமா? மூடி இருக்கும் பெட்டின்னு எந்த கொஸ்டின்ல பார்த்துருந்தோம்? அதுலயும் நமக்கு திக்னஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு மூடிய மரப்பெட்டி. இங்க 11வது கொஸ்டின் பாருங்க, மூடிய மரப்பெட்டி. இந்த மூடிய மரப்பெட்டின்னு கொடுத்தப்போ இதை நான் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? வெளிப்புற பரப்புன்னு எடுத்துக்கிட்டோமா, உட்புற பரப்புன்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்றதான் நீங்க இங்க நோட் பண்ணணும். ஸோ 11வது கொஸ்டின்ல 115 75 அப்படின்னு இருக்கு. ஸோ உட்புற பரப்பு தான் வந்து கொடுத்ததை எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்க என்னது? எனக்கு இது வந்து இன்னர் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டேன். எப்போ? இது எனக்கு க்ளோஸ் பண்ணி இருந்தப்போ. ஓகேவா? இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, திறந்த பெட்டி ஓபன் பண்ணி இருக்கு. ஸோ அப்ப இங்க இதை என்ன எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் இங்க பார்க்கணும். இங்க மூடினப்போ இது இன்னர் அப்படின்னா, இது ஓபன்ல இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா என்ன டைமென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க? அவுட்டர் டைமென்ஷன், வெளிப்புற பரப்பு தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா? உபயோகப்படுத்தப்பட்ட உலோகத்தின் தடிமன் வந்து எனக்கு 3 சென்டிமீட்டர் திக்னஸ். உலோகத்தின் 1 கன சென்டிமீட்டர் அளவின் எடை 0.5 கிராம் எனில் காலி பெட்டியின் மொத்த எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா இந்த எடைக்கான கொஸ்டினுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ வால்யூம் என்னது? 50 40 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 50 40 23 இது வந்து எனக்கு என்னது? வெளிப்புற பரப்பு. வெளிப்புற பரப்பு அவுட்டர் டைமென்ஷன். இதுதான் நான் இங்க சொன்னேன்னா, திறந்த பெட்டினா கொடுத்துருக்கதா அவுட்டர் டைமென்ஷன். அதுல இருந்து நான் இன்னர் டைமென்ஷனை மைனஸ் பண்ணணும். இன்னர் டைமென்ஷன் எப்படி நான் மைனஸ் பண்ணுவேன்? இங்க 50 எனக்கு 3 சென்டிமீட்டர் திக்னஸா? 3 சென்டிமீட்டர் திக்னஸ்.
அப்ப எனக்கு ரெண்டு பக்கமும் இருக்கும். அப்ப 6 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணும். 50 மைனஸ் 6 44, 40 மைனஸ் 6 34 அப்படின்னு வந்துடும். ஓகே. ஸோ அடுத்து வந்து அந்த ஹைட்டோட திக்னஸ் வந்து ஒரு சைடு தான் வரும், அதனால 20. அப்போ உலோகத்தின் கன அளவு நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? உலோகத்தின் கன அளவு கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்த பகுதி என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு கன சென்டிமீட்டரின் அளவு 0.5 கிராம். அதாவது ஒரு சென்டிமீட்டர் கியூப் வந்து 0.5 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0.5 கிராம் எனில் காலி பெட்டியின் மொத்த எடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து எனக்கு என்ன இருக்கு, சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கா. எனக்கு ஒரு சென்டிமீட்டர் கியூபுக்கு 0.5 கிராம். ஆப்ஷன்ல எல்லாம் கிலோகிராம்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த சென்டிமீட்டர் எனக்கு இத்தனை சென்டிமீட்டர் கியூப் வேணும்னா 0.5 இன்ட்டு 16,080 அப்படின்னு கிடைச்சிடும். எனக்கு வர்ற ஆன்சர் வந்து கிராம்ல வரும். அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைடட் பை 1000 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு கிலோகிராம்ல ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ கேல்குலேஷன் பெருசா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இங்க வந்து கான்செப்ட் மட்டும் சொல்றேன், நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணி பாருங்க. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 8.04 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பா நான் கேன்சல் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ற எல்லா இடத்துலையும் நீங்க கண்டிப்பா கேன்சல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு கனசதுர வடிவ தொட்டியில் 216 லிட்டர்கள் தண்ணி உள்ளது. ஒரு கனசதுர அப்படின்னா கியூப், அதுல வந்து 216 லிட்டர் தண்ணி இருக்கு. தொட்டியின் ஆழம் அதன் நீளத்தில் 1/3 பகுதியாகும். நீளம் என்னன்னு தெரியல. ஸோ தொட்டியின் நீளம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். தொட்டியின் ஆழம் என்னது, அது நீளத்தில் 1/3 பகுதி. இது நீளம் லென்த்னா, ஆழம் வந்து 1/3 பகுதி. அப்ப x/3. இதுதான் வந்து என்னுடைய ஹைட். ஓகேவா? இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மற்றும் அதன் அகலம் வித்தை பத்தி என்னமோ சொல்ல வராங்க. தொட்டியின் நீளம் மற்றும் ஆழத்தின் வித்தியாசத்தில், தொட்டியின் நீளம் மற்றும் ஆழத்தின் வித்தியாசம்னா 2x/3 வித்தியாசத்தில் 1/2 1/3 பங்காகும். இதுல 1/2, இதுல 1/3 பங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு அகலம் என்ன வந்துடும், 2x/3 ஆஃப் 1/6 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ இதை 2 டைம்ல கேன்சல் பண்ணா 3. அப்ப இது வந்து x/9. இப்ப அகலம் வந்து b = x/9. எனக்கு லென்த் x, ஆழம் வந்து x/3. இப்ப என்ன கேக்குறாங்க, எதில் தொட்டியின் நீளம் என்ன, x என்னன்னு தான் கேக்குறாங்க. அப்போ இங்க எனக்கு ஏற்கனவே 216 லிட்டர் அப்படின்னு இருக்கா. ஸோ ஆப்ஷன்ல பாருங்க என்ன இருக்கு, எல்லாமே டெசிமீட்டர்ல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் டெசிமீட்டர்ல இருக்கிறத நம்ம மீட்டரா மாத்திக்கிறோம். அப்படி மாத்திட்டு நம்ம என்ன பண்ணலாம், லிட்டரா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 216 லிட்டர் அப்படின்றது அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 216 டெசிமீட்டர் கியூபுக்கு ஈக்குவல். ஓகே. ஸோ டெசிமீட்டர் கியூபுக்கு ஈக்குவல். இங்க பாருங்க 216 லிட்டர் அப்படின்றது 216 டெசிலிட்டர் கியூபுக்கு ஈக்குவல். ஸோ இதெல்லாம் வந்து புதுசா நம்ம பார்க்குற யூனிட் கன்வர்ஷன், அளவு மாற்றங்கள். ஸோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா பாக்ஸ் போட்டு உங்க ஃபார்முலா நோட்ல ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தொட்டியின் நீளம் எக்ஸ், ஆழம் வந்து எனக்கு 1/3 பகுதின்னு கொடுத்தாங்க. ஸோ 1/3. அதுக்கப்புறம் எனக்கு என்ன வந்துச்சு, அகலம் x/9 அப்படின்னு நீங்க எழுதணுமா, x/9. ஸோ இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். x/9 × x/3 = 216. ஸோ இதுல நமக்கு என்னதான் வேணும், எக்ஸ்னா வந்து தெரியணும். எக்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தொட்டியின் நீளம்னா என்னன்னு கேட்டாங்க, அந்த நீளம் தான் நம்மளுடைய எக்ஸ். அப்ப இங்க என்னது x³ = இங்க கீழே 27. ஸோ 216 × 27. இது எனக்கு 6 கியூப், இது 3 கியூப். அப்ப x = 6 × 3 which is equal to 18 டெசிமீட்டர். அவ்வளவுதாங்க ஆன்சர். ஸோ 18 டெசிமீட்டர் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, 2 மீட்டர் ஆழம் மற்றும் 45 மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஆறு 3 கிலோமீட்டர் மணிக்கு என்ற வேகத்தில் ஓடுகிறது. எனில் ஒரு நிமிடத்தில் கடலுக்குள் ஓடும் தண்ணீரின் அளவு என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 மீட்டர் ஆழம். 18வது கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ 18வது கொஸ்டின்ல 2 மீட்டர் ஆழம் டெப்த் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, 45 மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஆறு. ஸோ விட்த் வந்து நமக்கு 45 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி 3 கிலோமீட்டர் மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 km/h அப்படின்னு சொல்லிட்டு, எனில் ஒரு நிமிடத்தில் கடலுக்குள் ஓடும் தண்ணீரின் அளவு ஒரு நிமிடத்தில், ஒரு நிமிஷத்துல 1 minute கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துல தண்ணீரின் அளவு என்ன, எல்லாமே மீட்டர் கியூப்ல இருக்கா.
ஸோ அப்போ இங்க யூனிட்டை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இதுதான் போகணும். லென்த்துக்கு எனக்கு இங்க 3 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கு. கிலோமீட்டர் மீட்டரா மாத்தோம்னா into 1000 டிவைடட் பை, எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு தான் வேணும். அப்ப இந்த அவரை இந்த நிமிஷமா மாத்தினா 60, ஸோ டிவைடட் பை 60 இன்ட்டு பிரெத் வந்து எனக்கு 45, டெப்த் வந்து 2 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா, இது ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சா 3, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 100 அப்படின்னு இருக்கும். அப்ப 4500 மீட்டர் கியூப். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மீட்டர் கியூப் ஓடுது, 4500 மீட்டர் கியூப். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு மலை தூறலில் 5 சென்டிமீட்டர் மழை பெய்கிறது எனில் 3 ஹெக்டேர் அளவு நிலத்தில் கீழே விழுந்த தண்ணீரின் கன அளவு என்ன? 5 சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னா இதுதான் வந்து எனக்கு டெப்த் ஆஃப் வாட்டர், எவ்வளவு தேங்கி இருக்குன்றது டெப்த் ஆஃப் வாட்டர். இது வந்து எந்த ஏரியால தேங்கி இருக்கு, 3 ஹெக்டேர். ஹெக்டாரா மீட்டரா மாத்தோம்னா, மீட்டர் ஸ்கொயரா மாத்தோம்னா இன்ட்டு 10⁴ சொன்னோமா. சரியா, 1 ஹெக்டேர் ஈக்குவல் டு 10⁴ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் மீட்டர் ஸ்கொயரா மாத்திட்டேன். எனக்கு நிலத்தில் கீழே விழுந்த தண்ணீரின் கன அளவு மீட்டர் கியூப்ல கேட்டுருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர். இப்போ சென்டிமீட்டரா மீட்டரா மாத்தோம்னா 5/100 மீட்டரா மாத்தோம். ஸோ அப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். 300 × 5 அப்படின்னா 1500 மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன்ல இல்ல பாருங்க. ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு, ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்கலாமா. ஸோ 19th இங்க வந்து 2 ஹெக்டேர்னு அவங்க தான் மாத்தி எடுத்திருக்காங்க. சரியா, ஸோ நம்ம போட்டது கரெக்ட் தான். அவங்க இங்க 2 ஹெக்டேர்னு வச்சு ஆன்சர் வந்து அவங்க 1000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, அரை கனமீட்டர் அளவுடைய தங்க இலை அடிக்கப்பட்டு 1 ஹெக்டார் பரப்புள்ள இடத்தை மூடும் அளவுக்கு பெரிதாக்கப்பட்டது. தற்பொழுது தங்க இலையின் தடிமன் என்ன, திக்னஸ் என்னன்னு கேட்குறாங்க. அரை கனமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அரை மீட்டர் கியூப் அளவுடைய தங்க இலை அடிக்கப்பட்டு ஹேமரிங் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, 1 ஹெக்டேர் பரப்பளவு இடத்தை மூடும் அளவுக்கு எனக்கு வந்து அதை ரெடி பண்ணியிருக்காங்க. 1 ஹெக்டேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 1 ஹெக்டேர்னா எனக்கு என்னது 10,000 மீட்டர் ஸ்கொயரா. ஸோ 10,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ எனக்கு இங்க திக்னஸ் வேணும்னா என்னது, வால்யூம் கன அளவு பை ஏரியா அப்படின்னு போட்டா போதுமா. இப்போ இங்க கன அளவு என்ன கொடுத்துருக்காங்க, அரை மீட்டர் கியூப். இப்போ ஹெக்டாரை நான் மீட்டர் ஸ்கொயரா மாத்தினேன் அப்படின்னா 10⁴ மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது மீட்டர் கியூப், இது மீட்டர் ஸ்கொயர்னா வரக்கூடிய ஆன்சர் மீட்டர்ல வரப்போகுது. இப்போ இங்க ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ சென்டிமீட்டர் மீட்டர்ல வரக்கூடியத நான் சென்டிமீட்டர்ல மாத்தணும்னா இன்ட்டு 100 அப்படின்னு பண்ணணுமா. ஸோ இன்ட்டு 100 அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்போ ஆன்சர் 1/200 வரும். 1/2னா 0.5. அடுத்து 0.5க்கு அப்புறமா டிவைட் பை 100 இருக்கு. அப்போ இங்க என்னது இன்னும் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 0.005 சென்டிமீட்டர். இதான் வந்து எனக்கு தடிமன், திக்னஸ் 0.005 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளம் மற்றும் 15 மீட்டர் அகலம் கொண்டது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் பொழுது நீரின் அளவு 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒவ்வொரு ஆணும் வெளியேற்றிய நீரின் கன அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் இருந்த ஆண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ நீச்சல் குளம் இருக்கு, அதோட நீளம் 24 மீட்டர் 15 மீட்டர் அகலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்துல குதிக்கும் போது நீரின் அளவு 1 சென்டிமீட்டர் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஜாஸ்தி ஆயிடும். அப்போ இங்க 24 × 15 × 1 சென்டிமீட்டரா மீட்டரா மாத்துறதுக்கு 1/100 போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு கன அளவு கிடைச்சிடும். ஓகேவா, அடுத்து என்னது, ஒவ்வொரு ஆணும் வெளியேற்றிய நீரின் கன அளவு 0.1 மீட்டர் கியூப். எத்தனை ஆணுன்னு தெரியாது. அப்ப x × 0.1 அப்படின்னு போட்டா ரெண்டு பக்கமும் எனக்கு மீட்டர் கியூப்ல தானே இருக்கு. கரெக்டா, அப்படி போட்டோம்னா எனக்கு இந்த x தான் வந்து நம்பர் ஆஃப் அந்த மென், இருந்த ஆண்களின் எண்ணிக்கை அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ 24 × 15 × 1/100 ஈக்குவல் டு x × 0.1 தான் என்ன பண்ணியிருக்காங்க 1/10 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ 1/10 அப்படின்னு எழுதுறாங்க. ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுமா. அதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்கும், இதை வந்து 5 டைப்ல கேன்சல் பண்ணா இது 3 இது 2 டைப்ல கேன்சல் பண்ணா 12 × 3 எனக்கு 36. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ஆண்கள் இருந்திருக்காங்க, 36 ஆண்கள்.
அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு சாக்கடை 48 மீட்டர் நீளம், 16.5 மீட்டர் அகலம் மற்றும் 4 மீட்டர் ஆழம் உள்ளது. ஒரு 4 மீட்டர் விட்டம் மற்றும் 56 மீட்டர் நீளம் உள்ள ஒரு சுரங்க பாதையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பூமியை போட்டு நிரப்பினால் அந்த சாக்கடை எவ்வளவு பகுதியை நிரப்ப முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஒரு சாக்கடையோட அளவு கொடுத்துருக்காங்க 48, 16.5, 4 மீட்டர். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு கன அளவு கண்டுபிடிக்கணும். அடுத்து ஒரு 4 மீட்டர் விட்டம் மற்றும் 56 மீட்டர் நீளம். ஸோ 4 மீட்டர் விட்டம்னா டயமீட்டர் 4, இது 4 டயமீட்டர். எனக்கு இங்க 56 மீட்டர் நீளம் அப்படின்றது இங்க என்னது ஹைட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 56 மீட்டர். அப்ப இது எனக்கு எப்படி இருக்கு, சிலிண்டர் மாதிரி இருக்கா, உருளை மாதிரி இருக்கா. அப்ப இங்க எனக்கு கன அளவு என்னது பை r²h. இதுக்கு ஒரு கன அளவு கண்டுபிடிக்கும். இப்போ எனக்கு இந்த சாக்கடை வந்து இதுல எவ்வளவு பகுதி அப்படின்றதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப சாக்கடை 48, 16.5, 4, 48, 16.5, 16ங்கிறது எனக்கு 32ல பாதி, 16.5னா 33ல பாதி அப்படின்னு போட்டு சாக்கடையோட கன அளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து எங்க இருந்து தோண்டி எடுக்கப்பட்டுச்சு, சுரங்கப்பாதையில இருந்து தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. சோ அந்த சுரங்கப்பாதையில இருந்து தோண்டி எடுக்கப்பட்டுச்சுன்னா பை r²h. ஸோ ஹெச் வந்து 56, ஆர் வந்து எனக்கு என்னது 2, ஏன்னா விட்டம் வந்து எனக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆரம் வந்து 2ஆ, ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. ஸோ போட்டுட்டு எனக்கு போட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வெட்டி எடுக்கப்பட்ட பூமியை போட்டு நிரப்பினால் அந்த சாக்கடையில் எவ்வளவு பகுதியை நிரப்ப முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ சாக்கடையோட முழு பகுதி தான், இதை வச்சுதான் நிரப்ப போறோம். அப்போ எவ்வளவு பகுதி நிரப்ப முடியும் அதான் கேட்கிறாங்க. இப்போ 704/168 அப்படின்னு போட்டீங்கன்னா எனக்கு 2/9 பகுதியை நம்மளால என்ன பண்ண முடியும்னா நிரப்ப முடியும். ஸோ இதை 2 டேபிள்ல இருந்து பொறுமையா நம்ம 2 டேபிள் 3 டேபிள் அப்படின்னு கேன்சல் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு தொட்டி 7 மீட்டர் நீளம் மற்றும் 4 மீட்டர் அகலமுடையது. அந்த தொட்டியில் உள்ள தண்ணீரின் அளவு 4.5 மீட்டர் அதிகரிக்கப்பட வேண்டும். ஸோ அப்ப இதை வச்சு ஒரு கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவு நீர் 6 மணி நேரம் மற்றும் 18 நிமிடங்களில் உயர்த்தப்பட வேண்டுமானால் 5 சென்டிமீட்டர் அகலமும் மற்றும் 4 சென்டிமீட்டர் ஆழமும் உள்ள ஒரு குழாயில் இருந்து எந்த வேகத்தில் தண்ணீர் அந்த தொட்டிக்குள் விட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தொட்டி 7 மீட்டர், 4 மீட்டர், எனக்கு 4.5 மீட்டர் இதெல்லாம் வந்து நான் ஃபில் பண்ணும். அப்ப அதுக்கு ஒரு கன அளவு கிடைச்சிடும். 7, 4, 4.5. அது எங்க இருக்கு, 7, 4, 4.5 எல்லாம் 9/2ன்னு போட்டிருக்காங்க. ஸோ 126 மீட்டர் கியூப்னு வந்து. ஸோ இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 2 வரும். 7 2 சார் 14, 14 into 9 அப்படின்னா 36, 3, 126 கிடைச்சிச்சு. இது வரைக்கும் ஓகேவா? இப்போ அடுத்த பகுதி என்னன்னா, அந்த அளவு நீர் 6 மணி நேரம் மற்றும் 18 நிமிடங்கள்ல உயர்த்தணும். எவ்வளோ, 5 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். இந்த குழாயில இருந்து தான் தண்ணி வருது. ஸோ 5 சென்டிமீட்டர்னா 5/100, 4 சென்டிமீட்டர்னா 4/100. இந்த வெலாசிட்டி இன்ட்டு டைம் போடுவோமா? ஸோ அந்த வெலாசிட்டியில நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன், டைம் போடணும். டைம் இங்க 6 மணி நேரம் 18 நிமிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க எல்லாமே கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னு இருக்கு. அப்ப இதையும் அவர்ல மாத்தணும். 6 மணி நேரம் ஓகே, 18 நிமிடம்னா நிமிடத்தை நான் அவரை மாத்துறதுக்கு 18/60ன்னு போடுவேனா? இப்போ இதை நான் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 6, இது வந்து 20. திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3/10. அப்போ 6 3/10 hours அப்படின்னு வரும். அப்போ 6 into 10 60, 60 plus 3 63/10. ஸோ அப்போ ஹவர்ஸ் வந்து 63/10 hours. இது என்ன யூனிட்ல இருக்கு, எனக்கு கிலோ மீட்டர்ல இருக்கு. கிலோமீட்டர்லயா இருக்கு, இது கிலோமீட்டர் அப்படின்னா இது ரெண்டும் நான் இப்போதைக்கு மீட்டர்ல தான் வச்சிருக்கேன். இது மீட்டர் ஸ்கொயர்ல தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த கிலோமீட்டரையும் என்னதான் பண்ணணும், நான் மீட்டர்ல வச்சுட்டு அப்புறமா தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த கிலோமீட்டரையும் என்ன பண்ணிருக்காங்க, மீட்டரா மாத்திருக்காங்க. ஸோ எக்ஸ் into 1000. இது டைம். இது வந்து எனக்கு என்னது அப்படின்னா அகலம் மற்றும் நீளம். இப்போ இது எல்லாத்தையும் நான் 126 ஈக்குவேட் பண்ணா எனக்கு தண்ணீரோட வேகம் எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இதே மெத்தட்ல மேல ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான், பட் யூனிட் கன்வர்ஷன் மட்டும் பார்த்துக்கணும். இது 2 மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு, இது கிலோமீட்டர்ல இருக்கு. இதே நான் கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. இது அவர்ல வச்சுட்டேன், அவர் கேன்சல் ஆயிடும். ஆனா நான் ஈக்குவேட் பண்ண போறது 3மே மீட்டர்ல இருக்கு. 7, 4, 4.5. அப்போ இதையே நான் என்ன பண்ணும், மீட்டர்ல மாத்துறதுக்கு into 1000 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி.
அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு விளைநிலம் 20 மீட்டர் நீளம் மற்றும் 14 மீட்டர் அகலமுடைய செவ்வக வடிவிலானது. அந்த விளைநிலத்தின் ஒரு மூலையில் 6 மீட்டர் நீளம், 3 மீட்டர் அகலம் மற்றும் 2.5 மீட்டர் ஆழமுள்ள ஒரு குழி வெட்டப்பட்டது. சோ மொத்த விளைநிலம் என்னது? 20, 14 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? 20, 14 அப்படின்னு இருக்கு. சோ இதான் அந்த விளைநிலத்துடைய ஏரியா, செவ்வக வடிவுல இருக்கு. அந்த விளைநிலத்தின் ஒரு மூலையில என்ன பண்றாங்கன்னா 6 மீட்டர் நீளம், 3 மீட்டர் அகலம், 2.5 மீட்டர் ஆழம் ஒரு குழி வெட்டுறாங்க. அப்ப இங்க ஒரு வால்யூம் கிடைக்கும். கரெக்டா? அந்த குழியிலிருந்து எடுக்கப்பட்ட பூமியானது விளைநிலத்தின் மற்ற பகுதியில் சீராக பரப்பப்பட்டது. ஸோ இதுக்கு ஒரு வால்யூம் கிடைக்கும்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் விளைநிலம் சைஸ் என்னது? 20 மீட்டர் கிராஸ் 14 மீட்டர். 20 மீட்டர் கிராஸ் 14 மீட்டர். இது வந்து டோட்டல் ஏரியா, விளைநிலத்துடைய ஏரியா. இங்க என்ன குழி வெட்டுறாங்க? 6, 3, 2.5. 6, 3, 2.5ல ஒரு குழி வெட்டுறாங்க. ஓகேவா? இந்த குழியில இருந்து எடுத்த மண் இருக்குல்ல, ஸோ அந்த மண்ணை எடுத்து மிச்சம் இருக்கிற ஏரியால பரப்புறாங்க. அதாவது இதுல இருந்து எனக்கு இந்த குழி வெட்டினது போக மிச்சம் இருக்கும் பாருங்க, அந்த ஏரியால பரப்புறாங்க. ஓகேவா? சோ அந்த ஏரியால பரப்புறப்போ எனக்கு எவ்வளவு ஹைட் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த குழியில இருந்து எடுக்கிறது நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? சோ குழியில இருந்து எடுக்கிறது 6, 3, 2.5 அப்படின்னு சொன்னோம். சோ அதுல இருந்து எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 6, 3, 2.5 எனக்கு 5/2ன்னு போட்டிருக்காங்க. சோ அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 3, 3, 3, 7, 9, 9, 5, 7, 45 மீட்டர் கியூப் அப்படின்னு வந்துச்சு. இப்ப அதை என்ன பண்றாங்க? விளைநிலத்துல மீதி உள்ள பகுதியில பரப்புறாங்க. மீதி உள்ள பகுதி எவ்வளவுன்னு தெரியணும். மொத்த பகுதி 20 கிராஸ் 14 மொத்த நிலப்பகுதி. அதுல எனக்கு இங்க என்னது 6 கிராஸ் 3ல தான் நான் என்ன பண்றேன்? குழி தோன்றேன். 6 மீட்டர் நீளம், 3 மீட்டர் அகலம் தான் நான் குழி தோன்றேன். ஏன்னா இதுவும் LB தானே. அப்ப இதுல இருந்து நான் LB தான் மைனஸ் பண்ண முடியும். ஸோ மைனஸ் பண்ணா மீதி இருக்கிற பகுதி கிடைச்சிருச்சு. இப்போ இந்த மீதி இருக்கிற பகுதியில தான் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறேன். ஸோ அப்போ இந்த 262 இன்ட்டு H ஈக்குவல் டு 45 அப்படின்னு இருக்கும். ஸோ இது மீட்டர் கியூப்ல இருக்கு, இது மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. H வந்து எனக்கு மீட்டர்ல வரும். இப்போ ஆப்ஷன்ல எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கும். ஸோ சென்டிமீட்டர்ல மாத்தணும். மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர்ல மாத்தோம்னா வரக்கூடிய ஆன்சர் எனக்கு H ஈக்குவல் டு 45/262 மீட்டர்ல வரும். இப்போ இந்த சென்டிமீட்டர்ல மாத்தோம்னா இன்ட்டு 100. ஸோ 4500/262 அப்படின்னு போட்டீங்கன்னா ஆன்சர் 17.18 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. 5 மீட்டர் 4.5 மீட்டர் கிராஸ் 2.1 மீட்டர் என்ற அளவுள்ள ஒரு செவ்வக வடிவ தொட்டி 13.5 மீட்டர் கிராஸ் 2.5 மீட்டர் அளவுள்ள ஒரு வயலின் நடுவே வெட்டப்படுகிறது. ஸோ வயலோட ஏரியா 13.2. ஓகேவா? இங்க எனக்கு செவ்வக வடிவ தொட்டி வெட்டுறாங்க. 5, 4, 2.1. ஸோ 5, 4 9/2ன்னு வச்சுக்கிறேன். 2.1 21/10ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? இது 5 வாய்ப்பால் அடிச்சோம் அப்படின்னா 2ன்னு வரும். அப்போ இங்க என்னது 21னா 189/4 அப்படின்னு இருக்கு. ஸோ 189/4ன்னு வந்திருக்கான்னு பாருங்க. 189/4 இதுதான் வந்து தொட்டியோட கன அளவு. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ல எனக்கு மொத்த ஏரியா வந்து 13.5, 2.5 அப்படின்னு இருக்கு. தொட்டிக்காக வெட்டப்பட்ட இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட பூமியானது வயலின் மீதி பகுதியில் சமமாக பரப்பப்பட்டது. அதனால் தரை மட்டத்திலிருந்து உயர்ந்த அளவு என்ன? ஸோ போன கொஸ்டின் அதே தான். அப்ப மீதி இருந்த அளவு வேணும் அப்படின்னா இங்க என்னது? எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருந்தாங்க? என்ன சைஸ் கொடுத்துருந்தாங்க? ஃபர்ஸ்ட் இங்க என்ன சைஸ்? எனக்கு மீதி இருந்த அளவு வேணும்னா மொத்த அளவு 13.5 2.5 அப்படின்னு இருக்கு. 13.5 தான் எனக்கு 27, 2.5 5/2ன்னு எழுதியிருக்காங்க. மைனஸ் இது வந்து குழி தோண்டின ஏரியா 5, 4 அப்படின்னு இருக்கு. 5, 4 9/2ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இது மீதி உள்ள ஏரியா. மீதி உள்ள ஏரியால தான் பரப்ப போறோம். அப்போ 45/4 இன்ட்டு H ஈக்குவல் டு 189/4 அப்படின்னு போட்டீங்கன்னா எனக்கு H வந்து மீட்டர்ல கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணி பாக்குறீங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஆப்ஷன்ல என்னெல்லாம் ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ல தான் இருக்கு. ஸோ இது சென்டிமீட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ண வேணாம். ஸோ சால்வ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.
ஸோ இங்கே எல்லாமே எனக்கு வித்தியாசமான சம்ஸ் நான் நிறைய பார்க்குறேன் இந்த வால்யூம் பொறுத்த வரைக்கும். ஸோ பேசிக் ரிவிஷன் பண்ணிட்டு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைமில் கவனிங்க. ஏன்னா இந்த டாபிக் வந்து புதுசாக கொஷின் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் கண்டிப்பாக கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் 25 கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.